ராவணனை அழிப்பதற்குத்தான் ஒரு ராமன், ஒரு கம்சனை அழிப்பதற்குத்தான் ஒரு கண்ணன். அப்போ எப்பயுமே ஒரு எதிரியை ஒருத்தர் அடையாளப்படுத்தினா தான் நான் அவரை ஜெயிக்கிறேன்னு வந்து முடியும். தத்துவங்கள் வந்து பின்னாடி தான் நிற்கும். எப்பயுமே வந்து ஒரு வில்லன், ஒரு ஹீரோ. ஒரு ஹீரோ இருப்பார். ஹீரோக்கு என்ன வேல்யூ இருக்கும்? நீங்கள் வந்து சினிமா கொஞ்சம் படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வில்லி வந்து ஒரு லேடி, சரிங்களா? அப்போ ஒரு லேடியை எதிர்க்கிறதா அப்படின்னு தலைவர் வந்து இருக்கிறான்னு வரும்போது அந்த லேடி கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கியிருப்பாங்க. அவங்க ஸ்டைலில், ப்ரொமோஷனில், அவங்களுக்கான வேலை, ஸ்க்ரீன் பர்சன்ட் எல்லாத்துலேயுமே. அப்போ அந்த வில்லி ஸ்ட்ராங் ஆக 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 தான் அதற்கான நீட் இருக்குது. அதை வந்து தலைவர் காலி பண்ணுவார் அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வில்லன் ஒருத்தர் இருந்தால் தான் ஹீரோக்கான வேல்யூவே. வில்லன் இல்லாத படத்தில் ஹீரோக்கு என்ன வேல்யூ இருக்குது? எல்லாமே உலகம் முழுக்க சுமூகமாக அமைதியாக போயிட்டு இருக்குன்னா இங்கே தலைவனுக்கான தேவையே இல்லையே. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே வருது? 2 திருடைங்க இருந்தால் தானே. திருடைங்க இல்லாத சமுதாயத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இல்லை, கோர்ட்டுக்கு வேலை இல்லை. ஸோ அது வந்து நெகட்டிவ் சோர்ஸை வச்சு தான் பாசிட்டிவ் சோர்ஸுக்கு வேல்யூவே. யார் நெகட்டிவ் யார் பாசிட்டிவ்ங்கிறது தான் கேம். உங்களுக்கு புரியுங்களா? டிஎம்கே வந்து ஏடிஎம்கே நெகட்டிவ் சோர்ஸ்னு சொல்லும், சரிங்களா? ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை தீய சக்தின்னு சொல்லும். நானும் சொல்கிறேன் அவர் தீய சக்தின்னு சொல்கிறார். ஸோ ஒரு தீய சக்தியை அடையாளப்படுத்துறதுங்கிறது எப்பயுமே தேவையான விஷயம் தான். அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். அவர் தப்பான நபர், அவரை காலி பண்ணுறதுக்கு என்னால் தான் முடியும். இது தப்பான கட்சி, இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்னால் தான் முடியும். இப்படித்தான் வந்து நிற்க முடியும். ஏன்னா ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. இப்போ நம்ம ஏற்கனவே பல மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஐடியாலஜிக்கல் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. கொள்கை ரீதியாக எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நீங்கள் பார்த்துங்க, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கூடாதும்பாங்க, தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிக்கூடங்கள் கூடாதும்பாங்க, ஹிந்தியை திணிக்கக்கூடாதும்பாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீட்டு நாங்கள் எதிர்க்கிறோம்பாங்க, ஐடியாலஜிக்கல் நாங்கள் நீட்டு எதிர்க்கிறோம்பாங்க. இது எல்லாமே டிஎம்கே என்ன சொல்லு அப்படியே சொல்லுவாங்க. டிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? ஒன்றியம் தான் அவரும் சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? எந்த வித்தியாசம்? அப்போ ஐடியாலஜிக்கல் எந்த வித்தியாசமும் இல்லாத இயக்கங்கள் என்ன செய்ய போகிறாங்க? அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாலின் கெட்டவர், டிஎம்கே கெட்ட கட்சி. டிஎம்கேயோட அதே கொள்கைகளை நாங்கள் தான் சூப்பராக செய்வோம். உங்களுக்கு புரியுங்களா? அப்படி தான் கலைஞரை காட்டி எம்ஜிஆர் வந்தார், அப்படி தான் ஸ்டாலினை காட்டி விஜய் வந்து நிற்கிறார்.